முரளிதரனா, இது உங்களுக்கான ஒரு வீடியோ தான் நான் பதிவிடுறேன். நீங்கள் ஜெயிச்சிருந்தீங்கன்னா இப்போ நம்ம தொகுதியோட எம்எல்ஏ இருந்திருப்பீங்க பருவூர் தொகுதியில். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த டைம் கண்டிப்பாக நீங்கள் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக சேர்ந்து எல்லாத்தையும் செயல்படுவோம். டிவிகே சார்பில் உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கணுன்றதுக்காக தானே இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். நம்ம கிருஷ்ணகிரியில் இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதில் பிரசவத்துக்காக நிறைய பேர் அட்மிட் ஆகுறாங்க. அதில் இருக்கிற சாப்பாடை கண்டிப்பாக சாப்பிட முடியல. அந்த அரிசி எல்லாம் கழுவுவாங்களா என்னன்னு கூட தெரியல. மோசமாக இருக்குது, கேவலமாக இருக்குது. அதை நல்ல முறையில் பண்ணால் நல்லா இருக்கும். சாப்பாடு வாயில் வைக்க முடியல பாவம். எல்லாம் அங்கே பிரசவ வழியில் அங்கே குழந்தை பிறந்தவங்க தான் எல்லாம் அட்மிட் ஆகுறாங்க. அவங்க சாப்பிட்ணும் இல்லை, அதை கண்டிப்பாக சாப்பிடலாம் முடியாது. அந்த ரைஸை கழுவிட்டு சாப்பாடு போடுவாங்களா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல. நம்ம கிருஷ்ணகிரி ஜிஹெச்சில் தான், இங்கே கிருஷ்ணகிரி ஜிஹெச்னா இங்கே ரவுண்டான பக்கம் இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்சில் அரிசியை கழுவி கூட போட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மோசமாக இருக்குது. அது வாசனை வருது, அவ்வளோ கேவலமாக இருக்குது. இதை முடிஞ்ச அளவுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு டெண்டர் யார்கிட்டையாவது விட்டுட்டு நல்லா சாப்பாடை போடலாம்ல. கண்டிப்பாக சாப்பிட முடியலன்னா இதெல்லாம் உங்கள்கிட்ட நேரில் இந்த சண்டே போன சண்டே பேசலான்னு இருந்தோம். பட் நீங்கள் எங்கே வெளியில் போயிருந்ததா நியூஸ் வந்ததுனால நாங்கள் வர முடியல. கண்டிப்பாக அடுத்த சண்டே நாங்கள் வருவோம். கண்டிப்பாக நம்ம ஊருக்கு உங்களை வர வைக்கணும்னு எனக்கு ஆசைண்ணா. கண்டிப்பாக அதை உங்கள்கிட்ட நேரில் பேசணுன்னு ஒரு ஆசை. கண்டிப்பாக நாங்கள் சண்டே வருவோம். எனக்கு முக்கியமான அந்த கோரிக்கை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத நல்ல உணவுகளை போட சொல்லுங்கள். இங்கே கிருஷ்ணகிரியில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் முழுக்க இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சாப்பாடெல்லாம் எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. ரொம்ப மோசமாக இருக்குது. நன்றிண்ணா. முரளிதரண்ணா, நன்றி. மீட் பண்ணுவோம்.